வணக்கம் இந்தியா. இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் போஹா. அதுக்கு முக்கியமான பொருட்கள் வந்து பார்க்கலாம். இப்ப அவல் எடுத்திருக்கேன் 1 கப். அதுக்கப்புறம் சாப் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, மீடியம் சைஸ் வெங்காயம் எடுங்க, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நல்ல கடலை, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கடுகு, அப்புறம் கருவேப்பிலை. இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து அவலை வந்து நல்ல தண்ணியில, குடி தண்ணியில வந்து இதை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிடுங்க, வாஷ் பண்ணிருங்க. நல்லா ஊற வைக்க வேணாம், வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பவுல் எல்லார் வீட்லயும் இருக்கும், இதுல போட்டு வந்து நீங்க இத வந்து தண்ணி வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டா இதை வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி பெனைய கூடாது. லைட்டா இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த தண்ணிய வந்து வீசிடுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி வடிய விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தண்ணி வடிய விடுங்க. தண்ணி ஃபுல்லா போயிரும். இது வந்து தண்ணிய வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் உதிரி உதிரியா வரும். அந்த ஸ்டேஜ் வரையில தான் நீங்க சமைக்க ஆரம்பிக்கணும். அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. தாச்சியில கொஞ்சோன்னு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 10 பீனட் எடுத்து அதுல போடுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஒரு ப்ரௌன், லைட் ப்ரௌன் கலர்ல வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. கிறிஸ்பி ஆகணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு லைட் ப்ரௌன் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா. இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, போகாவும் ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியா வருதா? இந்த மாதிரி இருக்கையில இதுல போடணும். ஃப்ளேம் மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல இப்ப மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சோன்னு உப்பு போடுங்க. நிறைய போடாதீங்க, உப்பு கக்கும். அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இது போகா ரெடி ஆயிருச்சு. நீங்க வந்து மிக்சர் போட்டு கூட சாப்பிடலாம், இல்ல சும்மா கூட இப்படி சாப்பிடலாம். இது வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு இது ரெடி. லைட்டா இருக்கும், ஹெல்தியா இருக்கும். என்ஜாய்.